சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட மக்கள் படிக்கிறது பிடிக்காது, இந்த நிலத்தில் இருந்து குழந்தைகள் படிச்சு பெரியாளாகி IAS IPS டாக்டர்னு ஆகிறது பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, கோவில் உள்ள எல்லாரும் போறது பிடிக்காது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமை பிடிக்காது, தமிழ் மொழி பிடிக்காது, தமிழ்நாடோட வளர்ச்சி பிடிக்காது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் போராடியது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்காக இல்லை, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்காக, தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக. நாங்கள் கொண்ட கொள்கை போரில் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் பின்வாங்கவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், லூசிங் a battle doesn't mean that you lost a war. தமிழரின் உரிமைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் போராடும். சார், நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கணும்னு எனக்கு ஆசைதான். இருந்தாலும் என்ன பண்ண, உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்க ராஜ்மோகன் சார் ரொம்ப அழகா பதில் கொடுத்திருக்காரு. அதையும் பாத்துக்கலாமா? தலைவர் அவர்களே, நான் சும்மா இருக்கணும் முடிவு பண்ணிட்டு அவர் கண்ணி பேச்சு அவர் அவரோட கட்சி சார்ந்து பேசுறாரு. அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய நெகட்டிவ், தாவேக்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு ஊழல் ஒளிவது பிடிக்காது, மக்கள் நல்லா இருப்பது பிடிக்காது, தூய்மை ஆட்சி பிடிக்காது. ஆனா பாத்துக்கலாம், அடுத்து வரக்கூடிய தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலையும் மக்கள் பாத்துக்கலாம். ராஜ்மோகன் சார் பேசுனதை கேட்டீங்கல்ல, அது எல்லாமே 100% உண்மைதான். ஏன்னா தாவேக்காவை பிடிக்காதவங்களுக்கு ஊழல் ஒளியறது பிடிக்காது, மக்களுக்கு நல்லது நடக்கிறது பிடிக்காது. அவர் சொன்னதுக்கு பதில் என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு. நிஜமாலே இது இந்த தேர்தல் இல்ல, இடைத்தேர்தல் இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற எல்லா தேர்தலையும் மக்கள் கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க.